நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையின் இன்றைய காணொளி மூலம் ஒரு மக்கள் பிரதிநிதி வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவலில் ஒரு திருத்தத்தையும், அவர்களுக்கு மட்டுமல்லாது அவரை போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் விடுப்பதற்காகத்தான் இந்த காணொளி. அதற்கு முன்பாக யார் அந்த மக்கள் பிரதிநிதி, அவர் என்ன பேசினார், அவர் பேசிய கருத்தில் என்ன திருத்தத்தை நாம் சொல்ல விரும்புகிறோம் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக அந்த மக்கள் பிரதிநிதி பேசிய அந்த காணொளியை நாம் இங்கு காண்போம். இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டம் NMMS என்கிற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு மாதம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதலாம். அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம், வருடத்துக்கு 12,000 ரூபாய், அவர் 12ஆம் வகுப்பு முடிகிற வரை 48,000 ரூபாய் கொடுக்கிற மிக நல்ல ஒரு திட்டம். இந்த திட்டம் 2008ஆவது ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். மாணவர்களினுடைய பொருளாதார நலனுக்கு 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் 48,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. PhD படிக்கிற மாணவனுக்கு ஸ்காலர்ஷிப் குறைஞ்சிருச்சு, நிறுத்திட்டாங்க. ஆய்வு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் 25% தான் கிடைக்கிறது, நிறுத்திட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை 48,000 ரூபாய், அது மாதம் மொத்தமாக கொடுத்தா கூட வேற வீட்டினுடைய குடும்ப நெருக்கடியில் பெற்றோர்கள் செலவழிச்சிருவாங்க. மாதம் 1000 ரூபாய் கிடைப்பது உண்மையில் அந்த பிள்ளைகளை இன்னும் நன்றாக பெற்றோர்கள் பார்த்து கொள்ள அவர்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நம்ம பையன் படித்து அவனுடைய ஸ்காலர்ஷிப்ல இருந்து மாதம் 1000 ரூபாய் குடும்பத்துக்கு வருது என்பது 8ஆம் வகுப்பிலேயே வீட்டின் பொருளாதாரத்திற்கு அந்த மாணவன் பங்களிப்பு செலுத்துகிறான் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த திட்டத்தினுடைய எண்ணிக்கை, அதாவது இந்த ஸ்கீம்ல இந்தியா முழுக்க 1 லட்சம் பேருக்கு தான் ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எழுதுறவங்க 2,30,000 பேர். இந்தியா முழுக்க எழுதுறவங்க ஒரு 70-80 லட்சம் பேர் இருக்கும். எழுத வேண்டியவங்க பல கோடி இருக்கும். ஆனால் மாணவர்களுக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மொத்த இந்தியாலையும் 1 கோடி பேர் எழுதுனா 1 லட்சம் பேருக்கு தான் கொடுப்பேன்னா 1% பேருக்கு தான் இந்த திட்டத்தால் பயனடைகிறார்கள். எனவே இந்த திட்டத்தை 1 லட்சம் என்பதை குறைந்தபட்சம் 10 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் காணொளியை பார்த்த அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஆம் நண்பர்களே, நாம் இந்த காணொளியில் இந்த சு. வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய அந்த கருத்தில் ஒரு சின்ன பிழை இருக்கிறது. அதை சுட்டி காட்டுவதற்கும் அதன் மூலமாக மற்றொரு விஷயத்தை, அதை போலவே இன்னொரு விஷயமும் இருக்கிறது, அது குறித்தும் சு. வெங்கடேசனை போன்றவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கவனத்தில் கொண்டு அதையும் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நாம் பதிவு செய்கின்றோம். முதலில் சு. வெங்கடேசன் அவர்கள் பேசிய விஷயம் என்பது NMMS, அதாவது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், தேசிய வருவாய் மற்றும் திறன்வழி உதவித்தொகை. அதாவது இந்த திட்டத்தில் மாணவர்களுடைய திறன் மட்டும் பார்க்கப்படாது, அவர்களுடைய வருவாய் வழியும் பார்க்கப்படும். யாரெல்லாம் குறைந்தபட்ச ஆண்டு வருமானத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த மாணவர்கள் தான் இந்த தேர்வை எழுத முடியும். அப்படி தேர்வை எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் 1 லட்சம் மாணவர்களுக்கு வருடம் அவர்கள் இந்த உதவித்தொகையை வழங்குகிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். இந்த தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து வருகின்ற 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இந்த 4 ஆண்டுகளுக்கும் அவர்களுக்கு மாதம் 1000 என்கின்ற அளவில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சு. வெங்கடேசன் அவர்கள் பேசியதற்கும் இந்த நாம் சொல்கின்ற விஷயத்திற்கும் என்ன கருத்து வேறுபடுகிறது என்றால், விஷயம் ஒன்றுதான். ஆனால் சு. வெங்கடேசன் தன்னுடைய காணொளியில் ஒரு விஷயத்தை அழுத்தி கூறியிருப்பார். அதாவது இந்த தொகையை மொத்தமாக கொடுத்துவிட்டால்
அதை பெற்றோர்கள் வேறு மாதிரியாக செலவு பண்ணக்கூடும். ஆகவே அந்த மாணவர்களுடைய கல்விக்கு அவ்வப்போது உதவ வேண்டும் என்பதற்காக மாதம் அந்த தொகையை அவர்களுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது சரியான தகவல் அல்ல. இந்த தொகை என்பது ஆண்டுக்கு ஒரு முறை, அந்த ஆண்டுக்குரிய 12 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தொகை அந்த மாணவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது என்பதுதான் சரியான தகவல். இது என்ன அவ்வளவு பெரிய பிழையா? இதற்காக ஒரு காணொலியை வெளியிட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய நோக்கம் எந்த காழ்ப்புணர்வோ உள்நோக்கம் அல்ல. ஆனால் சு. வெங்கடேசன் போன்றவர்களுடைய கருத்து என்பது அதிகமாக சென்று சேரக்கூடியது, அதிக மக்கள் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவரை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் இது போன்ற விஷயங்களில், குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு தகவலை சொல்லும் பொழுது அது சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த காணொளி. ஆகவே சு. வெங்கடேசன் கூறிய கருத்திலிருந்து வேறுபடுகின்ற அந்த விஷயம் என்னவென்றால், அவர் குறிப்பிடுவது போல இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை என்பது மாதம் வழங்கப்படுவது அல்ல. அது வருடத்திற்கு ஒரு முறை, அதுபோல் 4 வருடங்களுக்கு 12,000 வழங்கப்படுகிறது. அந்த தொகை அநேகமாக ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் நடைமுறை. இது ஒன்று. இது ஒரு தெளிவிற்காகத்தான். இந்த காணொளியினுடைய உண்மையான நோக்கம் என்பது, இந்த காணொளியில் வெங்கடேசன் அவர்கள் வருடத்திற்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள், இதை 10 லட்சம் மாணவர்களுக்கு அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைக்கின்றார். இந்த கருத்தை நாம் பல முறை பல இடங்களில் நாம் பேசியிருக்கிறோம், எடுத்து கூறியிருக்கிறோம். ஆனால் இன்று வெங்கடேசன் பேசும் பொழுது அது இன்னும் பெரிதாக சென்றடைகிறது. அது நல்ல விஷயம். ஆகவே வெங்கடேசன் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இது போன்ற விஷயங்களை வலியுறுத்தி 1 லட்சம் மாணவர்கள் என்பதை 10 லட்சம் மாணவர்கள் என ஆக்கி கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் அதிக பலனை தரும் என்பதுதான் கருத்து. இந்த என்எம்எம்எஸ் இல்லாமல் இன்னொரு தேர்வும் மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இந்த என்எம்எம்எஸ் என்பது 2008 தான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 1963 இன்னொரு தேர்வு இருக்கிறது, NTSC, தேசிய திறனறி தேர்வு. அதாவது இந்த என்எம்எம்எஸ்ஸில் அவர்களுடைய வருவாயும் கணக்கில் கொள்ளப்படும். ஆனால் NTSC தேர்வு என்பது முழுக்க அந்த மாணவர்களுடைய திறன் மட்டும்தான் அளவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் மாணவர்கள், அதாவது 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தான் அந்த தேர்வை எழுத முடியும். அப்படி அவர்கள் தேர்வை எழுதி வெற்றி பெற்றுவிட்டால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதற்கு மேல் அவர்களுடைய அந்த டிகிரி, இளங்கலை படிப்பு, முதுகலை படிப்பு, பிஜி, அதற்கு மேல் ஆராய்ச்சி படிப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த மாணவர்கள் விரும்புகின்ற வரை, அவர்கள் படிக்கின்ற வரை அவர்களுக்கு அரசாங்கம் முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டம். ஆனால் அந்த NTSC தேர்வு கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கிறது. அதற்கு முன்பும் கூட அந்த NTSC தேர்வு பற்றிய அதிகமான புரிதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கோ அல்லது கிராமப்புற மாணவர்களுக்கோ சென்று சேர்ந்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அது குறித்த விழிப்புணர்வுகளையும் மாணவர்களுக்கு ஒன்று சேர்க்க வேண்டும். அதே சமயம் கடந்த சில வருடங்களாக நடைபெறாமல் இருக்கின்ற அந்த NTSC தேர்வு நடத்துவதற்கு தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றம் சென்றிருக்கின்ற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபாவில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி முயற்சி எடுத்து அந்த NTSC தேர்வு நடத்தப்பட்டால் இன்னும் கூடுதலாக நமது மாணவர்கள் பலன் பெறுவார்கள் என்பதுதான் நமது நோக்கம். ஆகவே இந்த காணொளி மூலமாக அந்த என்எம்எம்எஸ் தேர்வு தொகை மாதம் வழங்கப்படுகிறது என்பது வருடம் வழங்கப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்வதற்கு அல்ல,
குறிப்பாக இந்த என்டிஎஸ்சி தேர்வை மீண்டும் தொய்வில்லாமல் நடத்துவதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். அதற்கு தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றம் சென்றிருக்கின்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள், விருப்பம். நன்றி, வணக்கம்.